அடுத்து வரப்போற டிஎன்பிஎஸ்சியோட குரூப் 4 குரூப் 2 தேர்வுகளுக்காக மரபு வழு அதற்கான திருத்தங்களை இன்னைக்கு ஒரு 4 கொஸ்டினை பார்க்க போறோம். முதல்ல பாருங்க, பனை இலை, மரபுப்படி பனை இலைன்னு சொல்லக்கூடாது, என்னன்னு சொல்லணும், ஓலை அப்படின்னு சொல்லணும். மேக்சிமம் இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், பனை ஓலை. அடுத்தது பாருங்க, மான் குட்டி, குட்டிக்கு பதில் என்ன வரணும், கன்றுன்னு வரணும். இதுவும் மேக்சிமம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அடுத்து வரப்போற 2 தான் கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்கும். பாருங்க, யானை சாணம், யானையுடைய கழிவை என்னன்னு சொல்லணும், சாணம் அப்படின்னு சொல்லக்கூடாது. யானை சாணத்துக்கு பதிலா என்ன சொல்லணும்னா யானை லத்தி அப்படின்னு சொல்லணும். சரிங்களா, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது 2 ஓரளவுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும், மேக்சிமம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆனால் இந்த யானை லத்தி அப்படின்றத நம்ம அவ்வளவு சீக்கிரம் யோசிச்சு விடையளிக்க முடியாது. யானை சாணம்னு சொல்லக்கூடாது, அதோடைய கழிவை யானை லத்தி அப்படின்னு சொல்லணும். அடுத்ததான் பாருங்க, எருமை லத்தி அப்படின்னு சொல்லணும்னா எருமையோடைய கழிவை என்ன சொல்லணும்னா எருமை சாணம். ஓகேங்களா, அப்படியே இதற்கு இது ஆப்போசிட். ஓகேங்களா, சாணம்னு வந்தா லத்தி, லத்தின்னு வந்தா சாணம். சரிங்களா, ஆப்ஷன்ல நமக்கு வேற ஏதாச்சும் கொடுத்துட்டு கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி கேட்பாங்க. பட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, யானை சாணத்துக்கு பதில் லத்தி அப்படின்னு வரணும், எருமை லத்திக்கு பதில் சாணம் அப்படின்றது வரணும். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து வரப்போற தேர்வுக்கு நமக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும். நன்றி.